9th மேக்ஸு தமிழ் மீடியம் பயிற்சி 1.3 இது 5 சம். நம்ம ஏற்கனவே 4வது சம் வரைக்குமே அதுக்கு முன்னாடி பயிற்சி 1.2 பயிற்சி 1.1 இதெல்லாமே நிறைய வீடியோஸை மேக் பண்ணி போட்டிருக்கோம். அது அப்படியே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி அவங்களே பார்க்க சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th சம். பயிற்சி 1.3 5th சம். கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க. P = செட் ஆஃப் 2 3 5 7 11 மற்றும் Q = செட் ஆஃப் 1 3 5 11. தீர்வு. இப்போ இதுக்கு ஒரு சமச்சீர் வித்தியாசம்னாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. பி டெல்டா. இப்போ பியும் கியூவும் கொடுத்துருக்காங்களா. இப்போ பி டெல்டா கியூ ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி. அதுக்கு முதல் பி எழுதிக்கலாமா. 2 3 5 7 11. கியூ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 3 5 11. ஓகேவா. பி மைனஸ் கியூ கண்டுபிடிக்கும். ரெண்டு 3 5 7 11 மைனஸ் கியூ 1 3 5 7. மைனஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு செட்டை மட்டும்தான் பார்க்கணும். அதில் ஏதாவது நம்பர் இருந்தால் விட்டுட்டு மிச்சத்தை எழுதணும். இப்போ 2 இருக்கா, இல்லை, அப்போ அதை எழுதலாம். 3 இருக்கா, விட்டுடலாம். 5 இருக்கா, 5 விட்டுடலாம். 7 இருக்கா, விட்டுடலாம். அடுத்து 11 அங்கே இல்லை, அதையும் எழுதிக்கிறோம். அடுத்து Q மைனஸ் பி. Q மைனஸ் பி. Q என்ன, 1 3 5 11க்கு நான் 7ன்னு எழுதிட்டேனோ. 7 இல்லை, 11. ஓகேவா. 11 தான் இல்லை, 7 இருக்குது. ஓகே. 1 3 5 7 11 மைனஸ் மிஸ்டேக் எழுதுறேனே. Q மைனஸ் பி ஈக்குவல் டு Q என்ன, 1 3 5 11 1 3 5 11 மைனஸ் பி என்ன, 2 3 5 7 11. ஓகேவா. இப்போ அதே மாதிரி தான் இருக்கிறத விட்டுட்டு இல்லாத 1 இருக்கா, இல்லை, எழுதிக்கலாம். 3 இருக்க விட்டுடலாம். 5 இருக்க விட்டுடலாம். 11 இருக்க விட்டுடலாம். அப்போ 1 மட்டும்தான் ஆன்சர். இப்போ பி டெல்டா கியூ ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி. சரி சார். பி டெல்டா கியூ ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ 2 7. தெரியாமல் இங்கே 11 போட்டு மாற்றுறேன். அது ஏங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். யூனியன் கியூ மைனஸ் பின்னா 1. யூனியனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. இதில் இருந்துச்சுன்னு 2 தடையாக இருந்தால் ஒரு தடவை ஏற்கனவே எழுதியிருந்தால் விட்டுட்டு மற்ற எழுதலாம். 1 இல்லை எழுதிக்கலாமா. வேறு எதுவுமே அதில் இல்லை. இப்போ இதை அப்படியே ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். 1 2 7. இதுதான் பி டெல்டா கியூ. அடுத்த கொஸ்டின்னு, P = LMNOP மற்றும் S = JLNQ. ஓகே. இப்போ தீர்வு. R = LMNOP. அடுத்து S = எழுதலாமா.
இப்போ எழுதிக்கலாம் எஸ் ஈக்குவல் டு ஜேஎல்என்கியூ. ஓகேவா? இப்போ ஆர் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு ஆரை மட்டும் எழுதிக்கினேன். எல்எம்என்ஓபி மைனஸ் கியூ எஸ்ஸில் உள்ளதை எழுதிக்கலாம். ஜேஎல்என்கியூ மைனஸில் என்ன ஃபஸ்ட்டு மட்டும்தான் பார்க்கணும். இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். எல் இருக்கா? இருக்குது, விட்டுடலாம். எம்மு இல்லை, எழுதிக்கலாமா? என்னு இருக்குது, விட்டுடலாம். ஓ இல்லை, எழுதிக்கலாம். பி அதுவும் இல்லை, எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து எஸ் மைனஸ் ஆர். ஓகே, எஸ்ன்னா ஜேஎல்என்கியூ. ஓகே, மைனஸ் பி என்ன? எல்எம்என்ஓபி. ஓகே, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டை மட்டும் பார்ப்போம். இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். ஜே இல்லை, எழுதிக்கலாமா? எல் இருக்கு, விட்டுடலாம். என் இருக்குது, அதையும் விட்டுடலாம். அப்போ கியூ. சரியா? ஓகேவா? இப்போ பி எஸ் டெல்டா ஆர் டெல்டா எஸ் ஆர் டெல்டா எஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆர். சரியா? ஆர் மைனஸ் என்ன? எம் ஓ பி யூனியன் எஸ் மைனஸ் ஆர்னா ஜேயும் கியூ. சரியா? இப்போ என்ன பண்ண? யூனியனாக நான் என்ன சொல்லிட்டேன்? ஃபஸ்ட்டில் உள்ளது, ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது எழுதிக்கிட்டே இருந்துச்சுன்னா விட்டுட்டு இல்லாத எழுதுங்க. ஜே இருக்கா? இல்லை, எழுதிக்கோங்க. கியூ இருக்கா? இல்லை, ஸோ எழுதிக்கணும். இப்போ ஏர் வரிசைப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஜே, அடுத்து எம், அப்புறம் ஓ, ஆமாம், அடுத்து பி, அடுத்து தான் கியூ. ஓகேவா? இதுதான் ஏர் வரிசைப்படி எழுதிக்கிட்டோம். அடுத்த கொஸ்டின், எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 5 6 7 மற்றும் ஒய் ஈக்குவல் டு செட் ஆஃப் 5 7 9 10. தீர்வு எடுத்து எழுதிக்கலாமா? 5 6 7 ஒய் ஈக்குவல் டு செட் ஆஃப் 5 7 9 10. ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய்னா என்ன? எக்ஸுடையது 5 6 7 மைனஸ் ஒய் என்ன? 5 7 9 10. ஓகே, இதை விட்டுட்டு இல்லாத எழுதணும். 5 இருக்குது, விட்டுங்க. 6 இல்லை, எழுதிக்கலாமா? 7 இருக்குது, விட்டுலாம். 6 மட்டும்தான் வரும். சரியா? அடுத்து ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் என்ன? 5 7 9 10 மைனஸ் 5 ஒய் எக்ஸ் 5 6 7. சரியா? அதான் அதே மாதிரி தான். இருக்கிறத விட்டுட்டு இல்லாத 5 இருக்கா? விட்டுருங்க. 7 இருக்கா? விட்டுருங்க. 9 இல்லை, 10 இல்லை, ஸோ 2 எழுதுகிறோம். ஓகே, அடுத்து எக்ஸ் டெல்டா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஒய்னா 6 மட்டும்தான். யூனியன் ஒய் மைனஸ் என்ன? ஒய் மைனஸ் எக்ஸ் 9 10 9 10. ஓகே, இப்போ எழுதலாமா? யூனியனில்
ஃபஸ்ட்டில் உள்ளதை எழுதிடணும். அடுத்து அது 2 தடவை எழுதினா விட்டுட்டு மிச்சத்தை எழுதணும். 9 எழுதலை, எழுதிக்கலாம். 10ம் ஒரு தடவை தான், இதை எழுதிக்கலாம். ஓகேவா? X டெல்டா ஒய் இதான் ஆன்சர். அடுத்த கொஷின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.